கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? ஒவ்வொரு பட்டி தொட்டிக்கு போனாலும், ஒவ்வொரு குக்கிராமத்துக்கு போனாலும், ஒவ்வொரு பட்டணத்துக்கு போனாலும், எந்த பகுதிக்கு போனாலும் நாங்கள் ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்கிறார். பாவ பிரச்சனைக்கு, சாவ பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, செய்வனை பிரச்சனைக்கு, பிள்ளி சுனிய பிரச்சனைக்கு, மந்திரவாத பிரச்சனைக்கு, பேய் கோளாறு பிரச்சனைகளுக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பதிலாக இருக்கிறார். ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசுவே, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை சுமந்தீர், என்னுடைய சாபத்தை சுமந்தீர், என்னுடைய தரித்திரத்தை சுமந்தீர், என்னுடைய நோய்களை சுமந்தீர், என்னுடைய பலவீனத்தை சுமந்தீர். ஆண்டவரே, நம்மை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், இரத்தத்தினால் என்னை கழுவும், உடைய பிள்ளையா என்னை மாற்றும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை தருகிறார், ஐஸ்வர்ய வாழ்வை தருகிறார், செழிப்பான வாழ்வை தருகிறார், சுகமுள்ள வாழ்வை தருகிறார், சமாதானம் நிறைந்த வாழ்வை அவர் தருகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முதலாவது நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் மித்தம், உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டாரே. தரித்திரம் என்கிற சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரே. ஆமென். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 2வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வு. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதிலே கடந்த வாரத்திலே நாம் எதை பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே செழிப்படைவதற்கான 3 முக்கியமான திறவுகோள்கள் என்ன? நாம் இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழ்வதற்கு, நாம் இந்த பூமியிலே செழிப்படைவதற்கு, நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்வதற்கு தேவையான 3 முக்கியமான திறவுகோல் என்ன, 3 முக்கியமான சாவி என்ன என்பதை கடந்த வாரத்திலே நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே முதல் திறவுகோலை மாத்திரம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். முதல் திறவுகோல் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த சரியான ஒரு இமேஜ், ஒரு படம், ஒரு இமேஜ் நமக்கு இருப்பது தான் முதலாவது திறவுகோல். அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையவே. புரிந்து கொள்ளணும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு பரதேசி, ஒரு பண்டாரம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் சபைக்கு போயும் ஏன் வாழாமல் போனார்கள் தெரியுமா?
15 வருஷம் சபைக்கு போய், 20 வருஷம் சபைக்கு போய், 25 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம் சபைக்கு போயும் கூட அதே ஏழ்மை, அதே பசி, அதே பட்டினி, அதே வறுமை, அதே பாருங்க அடுத்தவங்கிட்ட கையேந்தி நிற்கிற நிலைமை. அது மாறலை. ஏன் மாறலை என்பதற்கு பல காரணத்தை சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்த சரியான ஒரு படம் இவங்களுக்குள்ள என்ன செய்யலை, இல்லை சரியான ஒரு படத்தை அவர்களுக்குள்ளே பதிப்பதற்கு திருச்சபையும் தவறிவிட்டது, சபை தவறிவிட்டது. சபைக்கு வந்தால் முடி இப்படி வெட்டணும், ட்ரெஸ் இப்படி போடணும், ஷூ இப்படி போடணும், செருப்பு இப்படி போடணும், இதை பற்றி தான் பிரசங்கம் ஓடுதே தவிர அவங்க வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் பற்றி என்ன செய்யறது கிடையாது. நீ வெள்ளைச்சலை தான் கட்டணும், நீ சடையில் வந்து கிளிப்பு குத்தக்கூடாது, நீ டை அடிக்கக்கூடாது, நீ சென்ட்டு போடக்கூடாது, நீ சோப்பு போடக்கூடாது, நீ பவுடர் போடக்கூடாது. வாரம் அவங்க பாவம் கஞ்சிக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வீட்டில் அவ்வளோ பிரச்சனையோட அப்படி என்னடா பண்ணுவோம் வாழ்க்கையில், என்ன பண்ண போகிறோம் நொந்து போய் வந்து உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தேவனை குறித்து ஒரு படத்தை செய்யறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. தேவையில்லாததெல்லாம் நரகத்தை பற்றி, அப்படி நரகம் அவ்வளோ மோசமாக இருக்காகும். அவங்க உட்காந்துருக்கவங்க சொல்கிறாங்க, என் வீடை விட பெரிய நரகத்தை நீ பார்த்துருக்கியா நீ பாஸ்டர் ஐயா? என் வீட்டை விட பெரிய நரகத்தை எங்கேயா பார்த்துருக்கிறீரா அப்படின்னு அவங்க கேள்வியோடு உட்காந்துருக்கிறாங்க. இவர் நரகத்தை பற்றி பெரிய எக்ஸ்பிளைன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நரகத்தில் அப்படியா இப்படியா, ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் சரி சொன்னால் சரின்னு சொல்லலாம், அவங்களுக்கு சில காரியம் தெரியணுமேன்றதுக்காக வாரம் உட்காந்துக்கிட்டு அதவே பேசி அதவே அடித்து நொறுக்கி பயமுறுத்தி, என்னது அப்படி பயமுறுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்களாம். இயேசுவின் ரத்தம் என்னைக்கோ ஆயத்தப்படுத்திருச்சு. எங்கே போகிறதுக்கு? பரலோகம் போகிறதுக்கு. என்னைக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே டிக்கெட்டை வாங்கியாச்சு. எதுக்கு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக்கிங். சென்னைக்கு போகிறதுக்கு புக் பண்ணுறீங்க, அப்படி தானே? டெல்லிக்கு போகிறதுக்கு புக் பண்ணுறீங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு எத்தனையோ டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு. நாளை புக் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆச்சு. அதனால இப்போ கத்திர வந்தாலும் போக ரெடி, இப்போ கண்ணை மூடினாலும் போக ரெடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இப்போ தேவையில்லாதெல்லாம் பேசி போட்டு குழப்பி நேரத்தை காலத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். மக்களுக்கு அவங்க பிரச்சனைக்கான பதிலை சொல்லணும், அவங்க வாழணும், அவங்க செழிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு முதல் திறவுகோல் என்ன? தேவனை குறித்த சரியான இமேஜ், தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு, தேவனை குறித்த சரியான ஒரு வெளிப்பாடு. அதுதான் மக்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வாழ வைக்கும். ஆமேன். ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு. ஆகவே முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஒரு ஏழை அல்ல. ஆமேன். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஒரு தரித்திரர் அல்ல, ஒரு தரித்திர சாமி அல்ல. நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனை போல ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தர் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளவு பெரியவரைத்தான் நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நான் தொழுது கொண்டுகிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பரதேசிய பண்டாரத்தை நான் ஆராதிக்கலை, நான் அவரை பின்பற்றலை. ஒரு கிழிஞ்ச பார்வையில் ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிற ஒரு சாமி என்ன செய்யலை, நான் வந்து பின்பற்றலை. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அந்த சராசரங்களுக்கு சொந்தக்காரர். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வெளிப்பாடு உள்ள பெருக 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 நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது என்பதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கவனிங்க. ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறனால ஆசீர்வாதம் வந்துடாது. ஆசீர்வாதம் 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 சொல்றனால ஆசீர்வாதம் வந்துடாது. தேவனை குறித்த அறிவு, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார், அதை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதுதான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் எனக்கு சரீர சுகத்தை கொண்டு வருகிறது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. ஆமென். ஓகே, இதை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். இதில் அநேக வசனங்கள் எடுத்து காண்பித்தேன். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது அங்கே இருந்து நாம் தொடரப் போகிறோம். அங்கே எதை நம்ம பார்த்து முடித்தோம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்தில் போய் அவங்களால கர்த்தராலேயே சேர்க்க முடியல. கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார், ஆபிரகாம்கிட்டே வாக்கு பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட இந்த மக்களை கொண்டு போய் அங்கே சேர்க்க முடியல கர்த்தராலேயே. ஏன் கர்த்தராலேயே சேர்க்க முடியல அப்படின்றதுக்கான காரணத்தை தான் அங்கே நாம் பார்த்து அந்த இடத்துல சில காரியங்களை சொல்லி நாம் முடித்தோம். பிறகு அங்கிருந்து என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நான் தொடர போகிறோம். திருப்பிக்கொள்ளும் உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர்
நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் சொல்லுங்க, இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். எந்த காரியத்தில்? எந்த காரியத்தில் இவங்க விசுவாசியாம போனாங்க? இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்க்கிறோம். மேக ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு, இந்த வழியிலே உங்களை நடத்தி சென்றாரு. எந்த வழியில? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு போகக்கூடிய அந்த வழியில இவ்வளவு பண்ணி கொடுக்கிறாரு. மேக ஸ்தம்பத்தை கொடுக்கிறாரு, அக்னி ஸ்தம்பத்தை கொடுக்கிறாரு, மன்னாவை கொடுக்கிறாரு, தண்ணியை கொடுக்கிறாரு, காடையில கொடுக்கிறாரு, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு வேற சொல்றாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். இந்த விஷயத்தில் நீங்க அவரை விசுவாசியாமல் போனதுனால தான் நீங்க எங்க போய் சேர முடியல. கவனிக்கணும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கர்த்தரால ஏன் சில காரியத்தை செய்ய முடியலனா, அவங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவர் என்ன செய்யறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாச குறைவினாலே அவர்கள் தேவனை என்ன செய்கிறார்கள், மட்டுப்படுத்துகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? மட்டுப்படுத்துகிறார்கள். அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே அவர்கள் தேவனை என்ன செய்கிறார்கள், மட்டுப்படுத்துகிறார்கள். அப்படி மட்டுப்படுத்துகிறனால தான் அவரால் எங்க போய் சேர முடியல, அந்த கானான் தேசத்துக்கு, அந்த செழிப்பான தேசத்துக்கு, அந்த சுக வாழ்வுக்கு, அந்த வெற்றியின் வாழ்வுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியல, போய் சேர முடியவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய விசுவாச குறைவு என்ன பண்ணுகிறது, தேவனை மட்டுப்படுத்துகிறது. என்ன செய்கிறது? கர்த்தரை உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சில காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே விசுவாச குறைவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது விசுவாசம் வளரும்? தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு உண்டாகும் பொழுது, தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு இமேஜ் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் விசுவாசம் உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தருக்கு தெளிவாய் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் நீங்கள் அவர் என்ன செய்யாமல் போனீர்கள், விசுவாசியாமல் போனீர்கள் என்று ஊழியக்காரர் மூலமாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்களாம்? இங்க யாரை குறித்து வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். அது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார்களாம்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்களாம். அதாவது விசுவாச குறைவினாலே என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்களாம். எனவே நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவை விட்ட வழி அப்படியே போவோம், அதுக்கு ஒரு விசுவாசமா? அதுக்கு வேற விசுவாசம்? ஆண்டவை பார்த்து ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கலாம் போட்டோம், இதுக்கு பேர் விசுவாசமா? ஆண்டவை என்னைக்கு முகத்தை பார்க்கறானா பார்க்கட்டும், இதுக்கு பேர் விசுவாசமா? அதுக்கு பேர் விசுவாசம் கிடையவே கிடையாது. எது விசுவாசம்? கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, கர்த்தர் இது எனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் இது எனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு, நான் அதை உனக்கு நிறைவேற்ற தருவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை அப்படி என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே இதை செய்து முடித்திருக்கிறாரு. ஆகவே இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதுதான் என்னது? விசுவாசம். ஆமென்.
ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்களாம். ஆகவே நாம் இந்த பூமியிலே பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே செழிக்க வேண்டும் என்றால் தேவன் இன்னார் என்று அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விசுவாசிக்கும் போதுதான் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். விசுவாசிக்கவில்லை என்றால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன விசுவாசிக்க வேண்டும்? என்னுடைய ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசம், கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த வாழ்வை கர்த்தர் எனக்கு தந்தருளி இருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இதை விட்டு போட்டு ஆண்டவன் விட்ட வழி, ஆண்டவன் என்னைக்கு பார்த்து நமக்கு செய்கிறாரோ செய்யட்டும், ஆண்டவன் என்னைக்கு முகத்தை பார்க்குறாரோ பார்க்கட்டும் அப்படின்னா இன்னும் 15 வருஷத்துக்கு என்ன செய்ய வேண்டியதான்? அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? இல்லை, சர்ச்சுக்கு வந்தேன் சார், ஏதாவது நடக்கும்னு. சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் எதாவது நடக்கும்னு யார் சொன்னது உங்களுக்கு? இங்கே வந்து போதிக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை உள்ள வச்சு அதை தியானித்து அதை சிந்திச்சு எல்லாம் இருக்கிறீங்களா? இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கணும். இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கணும். விதையை கொடுத்து விடுறோம், விதையை போய் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது. விதைக்கணுங்க. இந்த விதையை சர்ச்சில் கொடுத்து விட்டாங்க. நான் இந்த மாதிரி நடக்குன்னு பார்த்து மஞ்சள் துணியில் கட்டி பொட்டலமாக தொங்க விட்டுருக்கேன் வீட்டு வாசலில். என்ன செஞ்சுருக்கேன்? மஞ்சள் துணியில் பொட்டலமாக கட்டி வாசலில் தொங்க விட்டுருக்கீங்க. ஏதாவது நடக்கும்? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. அது விதை, அது விதை நெல். அதை கொண்டு போய் என்ன செய்யணும்? விதைக்கணும். எங்கள் சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். அதை ஜெபத்தில் அப்ளை பண்ணணும். அதை தியானிக்கணும். ஆமென். அதை உள்ள வைக்கணும். ஆமென். ஒரு பெண் கற்பம் தரித்து அந்த குழந்தைய முழுமையாக வெளியே கொண்டு வர்றதை போல இந்த வசனங்களை உள்ள என்ன செய்யணும்? அப்படியே உள்ள வைக்கணும். அதவே யோசிக்கணும், அதவே சிந்திக்கணும், அதோடைய படுத்து எந்திரிக்கணும். இப்படி நடந்தாதான் என்ன செய்ய முடியும்? அறுவடைய பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். ஆகவே எல்லாத்தையும் ஆண்டவன் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஆண்டவன் மேலே எல்லாத்தையும் பழியை போடுறதுக்கு பிறகு என்னது? மட்டுப்படுத்துறது. என்ன செய்யறது? மட்டுப்படுத்துறது. கர்த்தாவே, இதை எனக்கு செய்வீர், இதை நீர் எனக்கு பண்ணுவீர், இதை வாக்கு பண்ணியிருக்கிறீர், நிச்சயமா இது நடக்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறும். ஆமென். சூழ்நிலைகள் மாறும். இந்த வியாதியின் அறிகுறிகள் மாறும். இந்த தரித்திர நிலம் மாறும். இந்த கடன் பிரச்சனை மாறும். விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, நீர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன். அப்படி வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். மேலே எழும்பி என்ன செய்வீர்கள்? வருவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது திறவுகோல் என்ன? தேவனை குறித்த சரியான அறிவு. ஓகே, இப்பொழுது இரண்டாவது திறவுகோலை பார்க்க போகிறோம். நாம் இந்த பூமியில் செழிப்படைவதற்கு இரண்டாவது திறவுகோல். இரண்டாவது திறவுகோல் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை குறித்த சரியான அறிவு. முதலாவது திறவுகோல் என்ன? தேவனை குறித்த சரியான அறிவு. இரண்டாவது திறவுகோல் என்ன? தேவனுடைய வார்த்தை குறித்த, வேத வாக்கியத்தை குறித்த, வேத வசனத்தை குறித்த சரியான ஒரு அறிவு. இலக்கணங்களை விதி சொல்லுவோம். வேத வாக்கியங்களை குறித்த சரியான அறிவு, தேவனுடைய வார்த்தையை குறித்த சரியான ஒரு அறிவு. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. வேத வசனத்தை குறித்த சரியான ஒரு அறிவு உங்களுக்கு வராம இந்த பூமியில நீங்க செழிக்கவே முடியாது. நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னை சுகமாக்கும் 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 சுகமாக்குன்னு கத்தலாம் நடந்து. ஆனால் வேத வசனத்தை குறித்த அறிவு வராமல் நீங்கள் சுகமடைய முடியவே முடியாது. நீங்கள் செழிப்படைய முடியவே முடியாது. நீங்கள் வாழ்வடைய முடியவே முடியாது. ஆகவே தான்
வேத வசனத்தை குறித்த அறிவு, வேத வாக்கியத்தை குறித்த அறிவு, தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் முதலாவது எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனே எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கிறாரு என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, தேவன் எதை காட்டிலும் எதற்கு அதிக முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார்? புரியுதா கேள்வி உங்களுக்கு? தேவன் எதை காட்டிலும் எதற்கு அதிக முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார்? அவர் எதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் தெரியுமா? தேவன் எதை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்குத்தான் அவரே முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அவருடைய அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தேவன் ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் நெடுமுழங்காலிலே நிற்பதற்கும் குடலை சுருக்குவதற்கும் தான் முதலிடத்தை கொடுக்கிறார் என்று அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனே ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் நெடுமுழங்காலிலே நிற்பதற்கும் குடலை சுருக்குவதற்கும் தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா இல்லையா என்பதை சத்திய வேதத்திலே நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவைகள் நல்லதுதான், ஜெபிப்பது நல்லதுதான், உபவாசம் இருப்பது நல்லதுதான், நெடுமுழங்காலில் நிற்பது நல்லதுதான். ஆனால் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். தேவன் எதற்கு தெரியுமா அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு? வாசிப்போம். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்? உமது வார்த்தையை. எல்லாம் சொல்லுங்க, உமது வார்த்தையை. எத்தனை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். எந்த பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் எதை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்? உமது வார்த்தையை. எனவே எதை காட்டிலும் தேவனுக்கு அவருடைய வார்த்தை தான் அவருக்கே முக்கியம். எதற்கு புரிகிறது? எதை காட்டிலும் தேவனுக்கே அவருடைய வார்த்தை தான் அவருக்கு முக்கியம். அவருக்கே அவருடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொன்னால், இப்ப நமக்கும் எதுதான் முக்கியமா தெரியணும்? அவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியமா என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு எதுதான் முக்கியமா இருக்கணும்? அதனால தான் இந்த சபையில கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று திரும்ப 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 என்ன செய்யறோம்? அடித்து பிரசங்கம் பண்றோம். எதை காட்டிலும், எந்த பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை தான் அவருக்கே முக்கியம். அவருடைய வார்த்தை தான் அவருக்கே முக்கியம் என்று சொன்னால், இப்ப எனக்கும் எதுதான் முக்கியமா தெரியணும்? ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு உண்டாகும் போதுதான் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? செழிக்க முடியும். வேத வாக்கியத்தை குறித்த ஒரு அறிவு, வேத வசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அது வரும்போதுதான் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? செழிக்க முடியும். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவருடைய வார்த்தை தான்
எனக்கு முக்கியம். அவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், அனைத்துக்கும் மேலாக உமது பெயரையும் உமது வாக்கையும் மேன்மை செய்திருக்கிறீர் என்று வந்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக, அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உமது வாக்கை நீர் என்ன செய்திருக்கிறீர்? மேன்மையாக செய்திருக்கிறீர், மேன்மையாக வைத்திருக்கிறீர் என்று வந்திருக்கிறது. சரி, ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் அவருடைய வார்த்தையை மேன்மையாக வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார்? ஏன் தெரியுமா? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? சொல்லுங்க. ஆதியிலே தேவன் இருந்தார், தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனுக்கே வார்த்தை தான் ஆதி. ஆமென். தேவனுக்கே வார்த்தை தான் ஆதி. அப்படின்னா நமக்கு எது ஆதியா இருக்கணும்? சொல்லுங்க. இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டில் பீரோவுக்கு பின்னால ஒரு பத்திரம் வச்சிருக்கிறேன். எது வச்சிருக்கிறேன்? அதுதான் எனக்கு என்னது? இல்லை இல்லை, வார்த்தை, வார்த்தை தான் என்னது? நமக்கு ஆதியா இருக்க வேண்டும். ஆகவே தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்றால், அவருக்கே எதுதான் முக்கியம்? வார்த்தை தான் முக்கியம். ஆகவே தேவன் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அதற்கு நாமும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு நாமும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது மெய்யாகவே நாம் இந்த பூமியிலே செழிப்படைவோம். ஆமென். ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் 15 வருஷமா சபைக்கு போய், 20 வருஷமா சபைக்கு போய், நெடுமுழங்கால நின்று கத்தி கதறி கொடலை சுருக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியும் ஏன் தெரியுமா வாழல? ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் இதை கவனிக்கணும். நெடுமுழங்கால நிற்கிறாங்க, எச்சி உலகாம ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, கொடலை சுருக்கி பார்க்குறாங்க, நைட்டில் 12 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு வாரத்துக்கு செவ்வாய் வெள்ளி உபவாசம் இருந்து பார்க்குறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறைக்கு 2 முறை 15 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளவு பண்ணியும் ஏன் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை? ஏன் அப்படியே இருக்குது? ஏன் அதே வனாந்தரம், அதே ஏழ்மை, அதே கடன் பிரச்சனை, அதே வறுமை, அதே பசி, அதே பட்டினி? ஏன்? என்ன காரணம்? என்னைக்காவது உட்காந்து யோசிக்கிறாங்களா? மேலும் மேலும் உபவாசம் போடுறதுக்கு தான் தீவிரமாக இருக்காங்களே தவிர, இவ்வளோ வருஷமாக உபவாசம் போட்டும் கொடலை சுருக்கி நெடுமாங்கள் நின்று மொட்டி தேஞ்சும் ஒன்றும் நடக்கலையே. ஏன் நடக்கலை? உட்காந்து யோசிக்கிறது கிடையவே, சிந்திக்கிறது கிடையவே கிடையாது. அருமையானவர்களே கவனியுங்கள். இவர்களுக்கு இவங்க உபவாசம் தான் முக்கியம், அவருடைய வார்த்தை முக்கியம் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இவங்க நெடுமுழங்கால் தான் முக்கியம். இவங்களுக்கு இவங்க எச்சி விழுங்காம இருக்கிறாங்களே அதுதான் முக்கியம். எது முக்கியம் கிடையாது? அவருடைய வார்த்தை அவருக்கு முக்கியம் கிடையாது. ஜெபத்தில் போய் அவருடைய வார்த்தையை அவருக்கு நினைப்பூட்டுறது கிடையாது. ஜெபத்தில் போய் ஆண்டவரே என் தொண்டை தண்ணியை பாருமையா, என் முழங்கால பாருமையா, என் குடலை பாருமையா, என் கண்ணை பாருமையா, குழி விழுந்து போய்விட்டது. வாழாமல் போனார்கள். உங்க பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்க பிரச்சனைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சும்மா விளையாண்டுக்கிட்டு நிக்கல இந்த இடத்துல நின்று. கவனியுங்கள். அப்படி சில கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும்போது அப்படி பரிதாபமா இருக்குது. இவ்வளவு வருஷம் சபைக்கு போய் ஏழ்மை மாறலையா? அப்படி பரிதாபமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு வார்த்தைலாம் முக்கியம் கிடையாது. அதை தூக்கி ஓரத்தில் போட்டிருக்கேன். அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு எங்க உபவாசம், எங்க ஜெபம், எங்க முழங்கால், எங்க குடலு,
எங்க கண்ணுக்குழி. வாழாமல் போனார்கள். கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. கவனியுங்கள், ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க வாழணுமா, நீங்க சுகமடையணுமா, நீங்க வெற்றி பெறணுமா, உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில எதை நீங்க ஆதியா வச்சிருக்கிறீங்க? எதை ஆதியா வச்சிருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை ஆதியா வச்சிருக்கிறீங்களா, இல்ல வேற எதையாவது ஆதியா வச்சிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இல்ல வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது வச்சிருக்கிறீங்களா, இல்ல வேற எதையாவது முக்கியத்துவம் கொடுத்து அதை முதலாவது வச்சிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன், நான் சுகமடை விரும்புகிறேன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன்பா, என்னை சரிபடுத்தும் உடைய வார்த்தையை நான் ஆதியா வைக்க போகிறேன், உடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, யாருக்கு பிரியமா இருக்க பிரியமா இல்லையோ, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உமக்கே உடைய வார்த்தை தான் முக்கியம்னா எனக்கும் உடைய வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். அங்கேயே ஆசீர்வாதங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த பூமியிலே செழிப்படைவதற்கு இரண்டாவது திறவுகோல் என்ன? தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான அறிவு. அதனால தான் அடிக்கடி நான் சொல்றேன், மணிக்கணக்கில் வேதத்தை வாசிங்க. நைட்டில் 1 மணிக்கு தூக்கம் வரலையா, எதிர்த்து செல்போனை போட்டு நோண்டி பாயாசங்கன்றது எப்படி? நைட் 1 மணிக்கு என்னத்தை சொல்றது? குலோப்ஜாம் தயாரிப்பது எப்படி? நைட் 2 மணிக்கு தூக்கம் வரலைன்னு எத்தனை தடவை தான் அதை பார்த்து தொலைகிறது? இந்த குலோப்ஜாமையும் பாயாசத்தையும் தூக்கி அங்கிட்டு போட்டுவிட்டு கத்தாவே தோத்துறோம், நல்ல வேலைக்கு எழுப்பி விட்டிருப்பா, நல்ல வேதத்தை வாசிக்கலாம், யாருடைய தொந்தரவும் கிடையாது, புருஷன் தொந்தரவு கிடையாது, மனைவி தொந்தரவு கிடையாது, பொஞ்சாதி தொந்தரவு கிடையாது, நல்லா அமைதியாக இருக்குது, நல்லா உட்காந்து வாசிக்கலாம். நீர் என் கூட பேசுகிற அந்த சத்தத்தை நல்லா துல்லியமாக நான் கேட்கலாம். இதான் வந்திருக்கிறீங்களா நீங்கள்? யாருடைய டிஸ்டர்ப் இல்லாமல், யாருடைய தொந்தரவு இல்லாமல் கர்த்தருடைய சத்தம் அப்படி துல்லியமாக கிளியராக கேட்க ஆரம்பிக்கும். அப்படி வந்திருக்கிறீங்களா? அப்படி வரணும். அப்படி வந்துட்டீங்கன்னா பணத்தை தேடி நீங்கள் ஓட வேணாம், பணம் உங்களை தேடி வரும். எத்தனைக்கு விளங்குச்சு? ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் ஓட வேணாம், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஐஸ்வர்யத்தை தேடி நீங்கள் ஓட வேணாம், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தானே செய்ய வேண்டும், அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே செழிப்படைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எது உங்களை விடுதலையாக்கும்? எது உங்களை விடுதலையாக்கும்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எதை அறிவீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விடுதலையாக்கும். எந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியம் உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? விடுதலையாக்கும். ஆமென். இதை இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது சத்தியமா சத்தியம் இல்லையா? இது எத்தனை பேர் விடுதலை ஆக்கிருச்சு? சில வீட்டில் 10 பைபிள் இருக்கு, விடுதலை ஆகலையே. இது சத்தியமா சத்தியம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வீட்டில் இருக்குது, விடுதலை ஆகிட்டாங்களா? அதான் சொல்ல வரேன், கவனிங்க. ஏன் விடுதலை ஆகலை? ஏன் அதே வியாதி, ஏன் அதே பலவீனம், ஏன் அதே கடன் பிரச்சனை, ஏன் அதே ஏழ்மை, ஏன் அதே வறுமை, ஏன் அதே வறட்சி? சத்தியம் இருக்கலாங்க வீட்டில், சத்தியம் விடுதலை ஆகலையா? கவனிங்க, அதான் சொல்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? சுகத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது சுகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு முதலாவது வரும். சுகத்தை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது நீங்கள் எளிமையாய் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க.
சுகத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சுகத்தை குறித்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சுகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, சுகத்தை குறித்த ஒரு வெளிச்சம், சுகத்தை குறித்த ஒரு அறிவு உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? முதலாவது வருகிறது. பிறகு சுகத்தை குறித்த வெளிப்பாடு வந்த உடனேயே உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் சுகத்தை எளிமையாய் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி குறித்த சத்தியத்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுகிறீர்கள். வெற்றி குறித்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீர்கள்? வெற்றி பெறுவீர்கள். பெருக்கத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது பெருக்கத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. பெருக்கத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்? பழுகி பெருக ஆரம்பிக்கிறீர்கள். ஐஸ்வர்யத்தை குறித்த வெளிப்பாடை, ஐஸ்வர்யத்தை குறித்த சத்தியத்தை நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது பாருங்க, அந்த ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு முதலாவது என்ன செய்யறது? உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஐஸ்வர்யத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும் பொழுது ஐஸ்வர்யம் உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. செழிப்பை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது செழிப்பை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறது. செழிப்பை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது நீங்கள் செழிப்படைய ஆரம்பிக்கிறீர்கள். எனவே சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக மிக முக்கியம். ஆமென். எல்லா கரங்களை சொல்லுவோம். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு மிக மிக முக்கியம். ஆமென். அப்ப சத்திய வேதம் வீட்டில் இருக்கிறதுனால விடுதலை வந்துடாது. விடுதலை கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுனால விடுதலை வந்துடாது. சத்தியத்தை குறித்த அறிவு. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த வெளிச்சம், சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு, அது முதலாவது உங்களுக்கு வர வேண்டும். ஆமென். இது வராம என்ன செய்யாது? சுகமோ பெருக்கமோ வெற்றியோ ஐஸ்வர்யமோ எதுவும் என்ன செய்யாது? உண்டாகவே உண்டாகாது. அப்ப சத்தியத்தை குறித்த அறிவு. அது மாத்திரமல்ல, சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையவே கிடையாது. சத்திய வேதம் என்பது ஜனங்களின் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லுகிற புஸ்தகம். ஆமென். அகில உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிற ஒரு புஸ்தகம் தான் சத்திய வேதம். இங்க இருக்கிற நீங்களும் இது கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகம், இது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அதான் சொல்கிறேன். இது கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, இது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கு பதிலை சொல்லுகிற புஸ்தகம். ஆமென். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லுகிற ஒரு புஸ்தகம். எனவே நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கான பதிலை சத்திய வேதத்திலே என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். வியாதிக்கான பதிலை, வறுமைக்கான பதிலை, கவலைக்கான பதிலை, மனசோர்வுக்கான பதிலை, தோல்விக்கான பதிலை, கடன் பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்க வேண்டும்? சத்திய வேதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். இதில் ஆழமாய் போக வேண்டும். இதில் தீவிரமாய் நீங்கள் போக வேண்டும். இதில் ஆழமாய் போகும்போது, இதில் தீவிரமாய் போகும் பொழுது உங்கள் பிரச்சனைக்கான பதிலை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். பிறகு நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? செழிப்பு அடைவீர்கள். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 1:2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது 100க்கு 100 என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாய்க்க ஆரம்பிக்கும். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செழிப்படைவான். அவன் என்ன செய்வான்? எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? எவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்? கர்த்தருடைய வேதத்திலே, அவருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன், அவன் செய்வதெல்லாம், அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை அவன் தன் காலத்திலே தன் கனியை தருவான். ஆமென். கனிகள் உண்டாக ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கும், செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். எப்ப? யாருக்கு? யாரு நேரத்தையும் காலத்தையும் சத்திய வேதத்தில் செலவிடுறாங்களோ அவங்களுக்கு, அவங்க வாழ்க்கையில் கனி உண்டாகும், அவங்க செழிப்படைவாங்க, அவங்க வாழ்வடைவாங்க. அவர்கள் செய்வதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாய்க்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே நீங்கள் செழிப்படைய வேண்டுமா? இந்த பூமியிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாழ்வடைய வேண்டுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யுங்கள்? தியானமாயிருங்கள், இதில் பிரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். என்னவாயிருங்கள்? வாஞ்சையாயிருங்கள், தாகமாயிருங்கள். எதன் மேலே வாஞ்சையாயிருங்கள்? எதன் மேலே பசியாயிருங்கள்? எதன் மேலே தாகமாயிருங்கள்? களங்கமே இல்லாத, கலப்படமே இல்லாத ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால். என்ன பால்? ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால், பெஸ்டான ஞானப்பால். ஆமென். இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாத, மிக்சிங்கே இல்லாத சுத்தமான பால் எது தெரியுமா? திருவசனமாகிய ஞானப்பால். அதை ஒரு விசுவாசி குடிக்க ஆரம்பிச்சிட்டா புஷ்டி ஆயிடுவான், சுகமாயிருவான், செழிப்படைவான், வாழ்வடைவான். வாழ்வு எப்படி வருதுன்னு பாருங்க, சுகம் எப்படி வருதுன்னு பாருங்க, வெற்றி எப்படி வருதுன்னு பாருங்க, ஜெயம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துறதுனால என்ன செய்யாது? செழிப்பு வந்துடுறது கிடையாது. மொட்டையை போட்டு இதையும் தேய்ச்சி காப்பு காக்கிற வைக்கிறதுனால செழிப்பு வந்துடாது. ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை, கிறிஸ்தவங்களை நம்ம பார்த்துட்டோம். மொட்டையை போட்டு தேய்ச்சி முட்டி காப்பு காய்ச்சி அது ஒட்டகத்தோல் மாதிரி ஆகி அதை பிச்சு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வந்து சர்ச்சில் சாட்சியாக காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? என்னுடைய முழங்கால், என்னுடைய மொட்டி காப்பு காய்த்து அப்படியே பீந்து விழுந்து விட்டது. எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்துருக்கிறேன். கர்த்தர் இதெல்லாம் பார்த்து என் ஜெபத்துக்கு பதில் தருவா. இது வரைக்கும் பதில் வராமல் போனதுக்கு காரணமே அதுதான். வேத வசனத்தை குறித்த அறிவெல்லாம் கிடையாது. வேத வசனத்தை உயர்த்தி பிடிக்கின்ற அறிவெல்லாம் கிடையாது. எதை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க? எங்க ஜெபம், எங்க உபவாசம், எங்க மொட்டி தேய்மானம், எங்க குடல் சுருக்கம், எங்க கண்ணீர், எங்க கதறல். எங்க அப்பா, எங்க தேவன், எங்கள் தேவனுடைய வார்த்தை, அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், வாழ்வு உண்டாயிருச்சு. எப்போதும் தேவனை உயர்த்தக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயர்த்தக்கூடிய விசுவாசியாக இருக்க வேண்டும். அங்கேதான் வாழ்வு உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். நம்மளை குறித்து தூக்குறது, நம்ம கண்ணீரை உயர்த்தி பேசுறது, நம்ம நெடுமலங்களில் உயர்த்தி பேசுறது, நம்ம குடல் சுருக்கத்தை உயர்த்தி பேசுறது, வாழ்வு இழந்து போய் விடுவோம். ஆமென். ஆகவே இது இதன் மேலே நமக்கு வாஞ்சை உண்டாக வேண்டும். திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல். நீங்கள் திருவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் செழிக்காமல் இருக்க முடியவே முடியாது. நசீர் சித்திக் என்கிற பிரசங்கியார் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை நாடி தேடுகிறவர்களின் வாழ்க்கையில், அவர் அழகாக சொல்றார் பாருங்க, அவருடைய புஸ்தகத்தில் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை நாடி தேடுகிறவர்களின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு
ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாவதை நான் அப்படியே பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் எதையோ நாடி தேடி ஓடுறாங்க, வாழ்வடையாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாடி தேடி அதன் மேலே ஒரு பசி, அதன் மேலே ஒரு தாகம், ஆமென், அதில் இரவும் பகல் ஒரு தியானம், அப்படி போகிறவங்களை நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால். அவங்க செழிப்படைஞ்சதை, அவங்க ஆசீர்வாதம் அடைஞ்சதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி வருகிறது? ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது? வெற்றி எப்படி வருகிறது? சரீர சுகம் எப்படி வருகிறது? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் இதில் அதிகமாய் பசியாக இருக்க வேண்டும், இதில் தாகமாக இருக்க வேண்டும், இதற்குள்ள ஆழமாய் போக வேண்டும், நேரத்தை காலத்தை இதில் செலவிடணும். இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக் ஐஸ்வர்யம், செழிப்பு, வளமாய் வாழ்வு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையிலே நேரத்தை செலவிட வேண்டும். டிவி ப்ரோக்ராமில், டிவியில் வருகிற எல்லா ப்ரோக்ராமும் காலையில் 8:30 மணிக்கு ஆன் பண்ணி நைட் எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க? 10:30 மணிக்கு. உங்களுக்கு எப்படி பாச தெரியும் கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடக்கு, அது 15 வருஷமாக சும்மா தான் கிடக்கு, கூட தான் இருக்குது, 15-20 வருஷமாக சும்மா தான் கிடக்குது. நான் சில வீடுகளுக்கெல்லாம் போவேன்ல ஜெபம் பண்ணுறதுக்கு, போகும்போது இதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் கேட்பேன், எப்போ ஆன் பண்ணுவீங்க, எப்போ முடிப்பீங்க? எங்கள் வீட்டுக்கார் இப்படி வெளியில் போன உடனே என்ன செய்வேன் நான்? சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா உருப்பிட்டுரும். ஏன்னா எல்லோரும் இனி ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. எப்போ ஆஃப் பண்ணுவீங்க? 10:30 மணிக்கு ஒரு சீரியல் முடியுங்கய்யா. அப்போ எனக்கு வழங்கிருச்சு, ரைட்டு. 8:30 மணிக்கு ஆன் பண்ணுறது, அடுத்து இவ வருவான், அடுத்து அவள் வருவான், அடுத்து அவன் வருவான், அது வரிசையாக வரும். கரண்ட் ஆஃப் ஆகுச்சுன்னா ஃபோன் பண்ணி தங்கச்சியை கேட்டுருவேன், அவன் என்னடி ஆனா, அவன் என்னானாலாம் இருக்கட்டும், இங்கே உன் குடும்பம் என்னாச்சுன்னு பாரு, முதல்ல உன் மையன் என்னாச்சுன்னு பாரு, உன் புருஷன் என்னாச்சுன்னு பாரு, உன் பிள்ளை என்னாச்சுன்னு பாரு, அவன் மனைவி என்னாச்சுன்னு பாரு. கிறிஸ்தவ விசுவாசிகளுங்க, நான் யாரோ சொல்லலை, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வச்சிருக்கிறவங்க, வார வாரம் சபைக்கு வர்றவங்க வாழாமல் போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? நேரத்தை எதில் செலவிடணுமோ அதில் செலவிடுறது கிடையாது. இப்போ ரொம்ப வசதியாக போச்சு, எதில் பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு 3000-4000 ரூபாய்க்கு ஜார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டான். இப்போ ஜார்ஜ் சீன்ஸ்னா இதை கனெக்ட் பண்ணி ஜார்ஜ் ஏற்றிக்கிட்டே பார்த்துட்டே போகிறது. அப்படியே மண்டை முழுவதும், மூளை மனது முழுவதும் எதாக இருக்குது? வசனம் மனதில் இல்லை, எதாக இருக்குது? வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விடும். தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் வாழாமல் போனார்கள்? மனது முழுவதும் உலக காரியங்கள், மற்ற காரியங்கள் தான் நிறைஞ்சு இருக்குது. எது இல்லை? வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. அதனால தான் இந்த நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களை மாற்றும் பொழுது மாற்றங்கள் என்ன செய்யும்? வாழ்க்கையில் உண்டாகும். உட்காந்து ஃபேஸ்புக்கவே நோண்டிக்கிட்டு கிடக்கிறது, இன்ஸ்டாகிராமே பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது. வருஷங்கள் போயிடுச்சு, வயசாயிருச்சு, ஒன்றும் இல்லாமல் தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சுகமடைய வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் செழிக்க வேண்டும். அதற்காக நேரத்தையும் காலத்தையும் தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்யுங்கள்? செலவிடுங்கள். நீங்களும் உங்களுடைய சந்ததியாரும் நன்றாய் என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய் கிரியை செய்கிறது என்கிற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாக என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் பரவி கிடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் கிரியை செய்யாது, அது ஒரு சிலருக்கே மட்டும் தான் அது கிரியை செய்யும் என்கிற ஒரு தவறான எண்ணம் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே பரவி கிடக்கிறது. இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை ஒருவருக்கு ஒரு விதமாயும் இன்னொரு விதமாயும் அது கிரியை செய்வது
கிடையாது. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. படித்தவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் அது கிரியை செய்கிறது. படிக்காதவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் அது என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சின்னவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, பெரியவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆண்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, பெண்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கருப்பர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, வெள்ளைக்காரர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உயர்ந்தவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, தாழ்ந்தவர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உள்நாட்டுக்காரர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மூத்த விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, நேற்றைக்கு வந்த விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டருக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான், எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க இருக்காங்கல்ல அந்த அந்த பிரதரு, அவர் ஜெப வீரர். என்ன வீரர்? பலவிதமான வீரர்கள் இருக்கிறார்கள். ஓட்டப்பந்தய வீரர், ஃபுட்பால் வீரர், கிரிக்கெட் வீரர், சபைக்குள்ள ஒரு வீரர்களாக இருக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா? சபைக்குள்ளே சில வீரர்கள், வீரிகள் இருக்கிறார்கள். ஜெப வீரர்கள், ஜெப வீரிகள். என்னங்க? ஜெப வீரர்கள். சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் ஜெப வீரரு, அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? வேலை செய்யும். அந்த சகோதரி ஜெப வீரி, அதனால அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? வேலை செய்யும். நான் ஒரு சாதாரண ஆளுதான பாஸ்டர், என்ன இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. நான் ஒரு சாதாரண விசுவாசி தானே, எனக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யுமா? அருமையானவர்களே கவனியுங்கள், இது சரியல்ல, இது தவறு. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. வாசிப்போம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷனிடத்திலே பார்சியாலிட்டி பார்க்கிறவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை. அவர் பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், தோமாவா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவன் பேதுருக்கு ஒரு மாதிரியும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய எனக்கும் ஒரு மாதிரியும் அவர் செய்கிறவர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமாய் செய்கிறவர். ஆமென். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் மனுஷனிடத்திலே பட்சபாதம் இல்லாமல் வேலை செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறது கிடையவே கிடையாது. தேவனும் அவருடைய வார்த்தை ஒன்றே. தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் இல்லாமல் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் வேலை செய்யும், கிரியை செய்யும். ஆகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும்? களைந்து எரிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேலை செய்யும், எனக்கு கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன், கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நான் பற்றி கொள்ள போகிறேன், அதை டெய்லி வாயை திறந்து நான் பேச போறேன், கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சு நான் உச்சரிக்க போறேன். ஆமென். இப்படி வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு நிருபத்திலே, அவரிடத்திலே வேற்றுமை நிழலும் இல்லை. அவரிடத்திலே வேற்றுமையின் நிழல் இல்லை. அவரிடத்திலே வேற்றுமை நிழல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இவங்களுக்கு ஒரு மாதிரியும் செய்கிறவர் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதிரியா, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு மாதிரியா செய்கிறவர் கிடையாதுன்னா அவருடைய வார்த்தையும் என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஒரே விதமாய் வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா?
ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம், இதுதான் இந்த பூமியிலே உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிப்படைய ஆரம்பிக்கும், செழிக்க வைக்கும், வெற்றி பெற வைக்கும். நான் அநேகரை பார்த்துருக்கிறேன் பாருங்க. திருச்சபைக்கு பின்னால் வந்தவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னால் வேகமாக போயிடுவாங்க. ஆனால் முன்னால் வந்தவங்க தட்டு தடுமாறி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன். பின்னால் வந்தவங்க ஜல்லுன்னு அடித்தவங்க பாட்டு ஜல்லுன்னு போயிடுறாங்க. சில ஆட்கள் பாருங்கள், முன்னால் வந்தவங்க அப்படியே தடவிக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க பாருங்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஆழமாக விசுவாசிக்கிறது கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது கிடையவே கிடையாது. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், அவங்க வாயில் வைத்து விசுவாச அறிக்கையை செய்ய தீர்மானியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே பிரியமாயிருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாய் இந்த பூமியிலே செழிப்படைவீர்கள். எனவே நீங்கள் செழிப்படைய இரண்டாவது திறவுகோல் என்ன? தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான அறிவு. ஆமென். மூன்றாவது திறவுகளை குறித்து அடுத்த வார்த்தையில் நாம் பார்க்க போகிறோம். வேலை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு தான் முதல் இடம் தீர்மானிக்கிறேன். இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ, உமக்கு தான் முக்கியத்துவம், உடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். எதையும் நான் தூக்கி பேச மாட்டேன், உயர்த்தி பேச மாட்டேன். உண்மையும் உடைய வார்த்தையையும் உடைய கல்வாரியையும் நான் உயர்த்தி பேச போகிறேன். உடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். உடைய வார்த்தை தான் எனக்கு முதலிடம். உடைய வார்த்தைக்கு முதலிடத்தை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் தியானமாக இருக்க போகிறேன். உடைய வார்த்தையில் ஆழமாக போகிறேன். நான் வாழ விரும்புகிறேன். நேரத்தையும் காலத்தையும் உடைய வார்த்தையில் செலவிட போகிறேன். தேவனே, உடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். வேத வாக்கியத்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். அதுதான் என்னை விடுதலை ஆக்குகிறது. யாரோ வந்து என் தலையில் கையை வச்சு தலையெல்லாம் பிடிச்சி ஆட்டி குலுக்கி கீழே விளத்தலை பண்ணி அப்புறம் விடுதலை வர்றதெல்லாம் கிடையாது. உடைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது. உடைய சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்கட்டும். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. முது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்ப்பா. உமக்கே உம்முடைய வார்த்தை தான் முக்கியம் என்றால் கர்த்தா, எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தான் முக்கியம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் முதலாவது வைக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதியாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையிலே பிள்ளைகள் ஆழமாய் செல்லட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். உடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.